உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேங்கிறாரு. அப்படின்னா துக்கம் வந்தபோது அவரை அழியாமல் காத்தது எது? இந்த வேதம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் துக்கத்திலே அழிந்து போகாமல் இருக்கு. துக்கம் வரும், துக்கம் வரும். சங்கீதக்காரன் கூட வந்திருக்குது. என்ன சொல்லுகிறார்? என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எப்போ? இந்த வேதம் மட்டும் எனக்கு மகிழ்ச்சியை கொடாதிருந்தால் நான் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேங்கிறாரு. ஆமா, இன்னைக்கு அநேகர் அழிந்து போறதுக்கு காரணம் இந்த வேதத்தின் மகிமையை அறியல, இந்த வேதத்தின் மேன்மை அறியல. நான் அவர்களுக்கு இந்த வேதத்தை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இதை அந்நிய காரியமா நினைக்கிறோம். இதை எடுத்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வர்றோம். ஒரு வாரம் முழுவதும் வாசிக்காதவங்க எல்லாம் இருக்கிறாங்க, மாதக்கணக்கா வாசிக்காதவங்க இருக்கிறாங்க. ஆமா, அதுதான் உங்களுடைய துக்கத்திலே நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அழிந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்க, துக்கத்திலே அமிழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வேதம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது நீங்க இன்னும் அறியல. நீங்க அறிந்திருந்தால் இந்த வேதத்தை என்ன செய்வீங்க? இரவு பகலாக 1ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, இதை அறிந்திருந்தீர்களானால் இந்த வேதத்தை தியானித்து அதிலே வரும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா.